ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சொம்பு பாய் சேனல். நம்ம இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப் எங்கேயா பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தகுந்தமான ஒரு இடத்த தான் உங்களுக்காக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ட்ரெக்கிங்கும் எனக்கு மலை ஏறி சாமி பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் இருந்தாலும் என்னால் மலை ஏற முடியாது, கொஞ்சம் நான் ரொம்ப த்ரில்லிங்கான ஆள், இருந்தாலும் என்னால் ரொம்ப மலை ஏற முடியாது அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் தான் புலிகுண்டு. இந்த மலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னையிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது ஆந்திராவில் புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே பைக்கில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மலை. நாங்கள்லாம் சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே கரெக்டாக ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு போகிற வழி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக வியூலாம் ரசிச்சுக்கிட்டு போனோம். போகும்போது கரெக்டாக திருவள்ளூருக்கு திருத்தணிக்கும் தாண்டி நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிது. பிரிட்ஜு ஒன்று நல்லா இருந்துச்சு. இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அது நல்ல ஒரு ரிவரு. அந்த ரிவர் பேர் தெரியல, அந்த ரிவர் பேர் தெரிஞ்சு யாராவது கமெண்டில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு இந்த கொஞ்சம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் சன்ரைஸ் வந்தது, அதையும் கொஞ்சம் ரசித்தோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். திருத்தணி வந்தது. திருத்தணியில் மேலே மலை ஏற முடியல, அதனால் எட்டே நின்று முருகனை நின்று தரிசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனால் நல்லா இருந்தது அந்த பக்கம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் போனேன், நல்லா இருந்துச்சு அந்த பக்கம் ரோடு எல்லாமே. அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம்ங்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். இது தெளிப்பு நீர் பாசனம். அந்த ஏரியாவில் உள்ள ரோடெலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. 2 பக்கமும் மாந்தோப்பு நல்லா இருந்துச்சு. அது சீசன் இல்லாதனால மாங்காய் தான் இல்லை. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். நாங்கள் காலையில் இங்கே 4 மணிக்கு கிளம்புனோம், ஆனால் அங்கே போய் அங்கே சேர்கிறதுக்கு மணி 9 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன்னா நிற்கிற இடத்துல டீ குடித்தோம். ஆனால் பைக்கில் போனால் அப்படி தான் போக முடியும். நல்லாவே இருந்தது. இந்த தூரத்தில் ஒரு தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை நினச்சோம், ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. ஆனால் அந்த மலையும் கிடையாது. ஏன்னா சேம் இந்த புலிகுண்டு மலை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர் போனோம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த புலிகுண்டு மலை போச்சு. அந்த மலைக்கு கீழே ஒரு கடை எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதனால் அங்கேயே தண்ணி இப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா தண்ணி இல்லாமல் அங்கே போவீங்க, பக்கத்தில் கடை எதுவுமே கிடையாது, தனியாக தான் இருக்கும் அந்த ஒரு மலை. அது ஒரு மலைக்கோவில். அடியில் பார்த்தீங்கன்னாலும் கோவில் இருக்குது. அந்த மலை எப்படி பார்த்தாலும் லிங்கமான ஒரு வடிவிலே இருக்கும். நம்மள இன்னொரு வியூவில் பார்த்தா தான் 2 மலை மாதிரி இருக்கும். ஒரு பாறை மாதிரி இருக்கும், ஒரு பாறை நல்ல ஒரு கிராக் விட்ட மாதிரி. ஆனால் பக்கத்தில் போயிட்டோம். ஆனால் எங்கே எப்படி சுற்றி பார்த்தாலும் அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் அந்த வடிவில் தான் இருக்கும். ஏன்னா சுற்றி எந்த ஒரு மலையும் அதை ஜாயின் பண்ண மாதிரி இல்லை. இது பின்னாடி பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த மலையை நாங்கள் நெருங்கிட்டோம். அடியில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னோம். பார்த்தீங்களா அந்த மலை எப்படி இருக்குன்னு. ஒரு பாறை அப்படி 2 பொழந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மலை பார்க்குறதுக்கு. கீழே ஒரு சிவன் கோயில் இருந்தது. நாங்கள் போகிறதுக்கும் மகா சிவராத்திரி அந்த டைமில் போனோம். ஆனால் அந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். அந்த மலையோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏறத்துக்கு கொஞ்சம் எப்படி மலை மேலே ஏறுதுன்னா சைடில் ஒரு ரோடு வருது. அந்த ரோட்டில் ஏறினா கொஞ்சம் மேலே ஒரு 2-3 ஹேர்பன் பெண்ட் இருக்குது. அது வழியாக மேலே ஏறினா கீழே அப்படியே வண்டியை விட்டுட்டு ஏதாவது ஒரு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே மேலே ஆனால் அந்த வண்டி விடுற இடமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 200 இல்லை ஒரு 300 அடி கிட்டத்தட்ட அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது இந்த வண்டி விடுற இடமே. அதுலேருந்து மேலே ஏறி கொஞ்சம் நடந்து போனால் கொஞ்சம் நார்மலாக நடக்குது. அப்புறம் படிக்கட்டு ஆரம்பிச்சிடுது. அப்புறம் படிக்கட்டு ஏறி கொஞ்சம் தூரம் மேலே போனாலே இந்த வியூலாம் தெரியுது. நம்ம கீழே வந்த ரோடு எல்லாமே தெரியும். ஆனால் இன்னும் பாதி தூரம் போகிறது இருக்குது. இப்போ தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் மேலே போனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராக் மாதிரி தெரியும். அதாவது நம்ம செவுத்தில் கிராக் விட்டால் இப்போ இருக்கும், அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இடம் தான் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் பாயிண்ட்டாகவே கிடைக்குது. அங்கே போய் பார்த்தாலும் வியூ பயங்கரமாக இருக்கும். என்னடா இதிலலாம் போகிற மாதிரி இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது, நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பாக இருக்கும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கான. நீங்களே பார்த்தீங்களா தெரியும். இதுக்கு மேலே அவ்வளோ பெரிய டன் உள்ள ஒரு பாறை இருக்குது. அந்த எப்படி இதோட மேலே போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சாங்கன்னே எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாட்டர் பாக்கெட்லாம் நம்ம பேன் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வாட்டர் பாக்கெட்டு அதெல்லாம் எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை வீடு கட்டணுன்னு, அங்கே வீடு கட்டி வச்சுருந்தாங்க எல்லாம். அந்த மாதிரி அதையும் பார்த்துட்டு அவர் வீடு கட்டினார் நண்பர். இந்த இடம் ரொம்ப ரிஸ்க்கான இடம். ஆனால் மரணம் தப்புனா காரணம் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது இந்த இடத்துல. இங்கேருந்து கீழே குதிச்சுனா இல்லை ஸ்லிப் ஆனாலும் கண்டிப்பாக பயங்கரமாக அடிப்படும். அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இடம் தான் இது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி இல்லாத இடமா இருக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்து ஏறணும் மேலே ஏறும்போது. ஆனால் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே இருந்தாலும்
பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இடம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த பாறைலாம் எவ்வளோ அழகாக குடஞ்சி வச்சுருக்காங்க. இல்லை இவங்களா குடஞ்சாங்களா இல்லை வந்து அதுவாக இயற்கையாக அமைஞ்சதானு அது தெரியல சரியா. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இங்கேருந்து எட்ட பார்த்திங்கனாலே அப்படி கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இது. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா படி அதில் அந்த சுற்றிக்கிட்டு மேலே எவ்வளோ அந்த மாதிரி படிக்கட்டு இருக்குது. அந்த 2 பாறை பொளந்துருந்த மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இருந்ததில்ல, அதுக்கு சென்டரில் தான் அந்த படிக்கட்டு இருந்தது. அங்கே 2 பேர் பார்த்தீங்களா, அந்த அம்மா பையனும். அந்த அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, அம்மா ஏற மாட்டேன் அந்த பையன், அம்மா ஏறுமா பயம் இல்லைனாரு. அப்படின்னு தான் அவங்க ஏற மாட்டேன்ட்டாங்க. சரி, அப்புறம் நாங்களும் அந்த படிக்கட்டில் ஏறினோம். ஏறி கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி மேலே ஏறிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராக் சொன்னால அந்த கிராக்கில் தான் வந்து ஸ்டெப்ஸே போகுது. இதிலலாம் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க பர்சன் வந்தால் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, ஏற முடியாது. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த கிராக்கில் தான் ஸ்டெப்ஸே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு பாதை தான், அந்த படிக்கட்டு பாதை தான் இது. இதில் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மூச்செல்லாம் முட்டுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஏற. அப்புறம் ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இரும்பு படிக்கட்டு தான், செயற்கையாக தான் செஞ்சுருக்காங்க. இது அந்தளவுலாம் ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஆனால் அந்த ஒரு சில இடம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது. ஓரளவுக்கு ஏறிட்டோம். மேலே ஏறி வந்திங்கன்னா அந்த வியூவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ வந்து இந்த 2 மலை, அந்த 2 பாறை வந்து வெடிப்பறிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த 2த்தையும் இணைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது. ஒரு மலையில் பார்த்திங்கன்னா வந்து சிவன் கோயில் இருக்குது. இது சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நல்ல இந்த சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை இதுக்கெலாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. மேலே நல்லா ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. மலை ஏற முடிஞ்சவங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஃபேமிலியான ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் இது. ஆனால் சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் யூடியூப் வச்சுருந்தாரு. அவர் வந்து நம்ம வீடியோவுக்கு நம்ம எல்லாருக்கும் இது பண்ணாங்க. அங்கே போய்ட்டு மேலே சிவனை அப்புறம் தரிசித்தோம். ஏன்னா கோவில் பூட்டிருந்தது, அதனால் வெளிலேருந்தே நாங்கள் தரிசிச்சுட்டு மேலே அந்த விரிசல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா கீழே விழுந்தால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி ரொம்ப இக்கட்டான, கீழே தவறி விழுந்துட்டோன்னு வச்சிங்களேன், ரொம்ப வந்து சிக்கலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விரிசல் தான் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் நான் மேலே போனோம். மேலே எல்லாமே இருந்துச்சு. நான் வர்றோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அந்த விரிசல் மேலே பார்த்திங்கன்னா அந்த கல் போட்டு மேனேஜ் பண்ணுறதாங்க. ரொம்ப ஆபத்தான முறை தான். நாங்கள் போகிறோம் பார்த்திங்களா, இந்த இரும்பு பாதை தான் 2 மலையும் வந்து இணைக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூலாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஒர்க்கு பாருங்கள், நான் நடந்து போகிறேன் பாருங்கள். கீழே ஒரு 1000 அடி அந்த அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்குது. கீழே விழுந்திங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். எல்லாமே சேஃப்டியாக கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இது நல்ல பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே. கீழே அது வந்து ஒரு 1000 அடி இந்த மலையோட உச்சியில் இருக்குது. நடுவில் அந்த மாதிரிலாம் கிடையாது. மலையோட உச்சியில் இந்த பாலம் இருக்குது. நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நீங்கள் ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மலை ஏறி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நடந்து போகும்போதே நல்ல ஒரு 1000 அடிக்கு மேலே நீங்கள் மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நாங்கள் ரிட்டன் திரும்ப இறங்கிட்டோம். இறங்குறதுக்கு வேறு வழி இருந்தது, இறங்கிட்டோம். இன்னும் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பழைய வீடியோ தான், வாய்ஸ் இல்லாமல் இருந்தது, திரும்ப வாய்ஸ் கொடுத்துருக்கோம். நான் இந்த மலையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். யாராவது போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல பயங்கரமான ஒரு ஜர்னி, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.